மலரு போய் கேக்க எடுத்துட்டு வாடி. பர்த்டேவா? என்னம்மா இது? யாருக்குமா பர்த்டே? யாருக்குன்னு தெரியலையே. அந்த தமிழ் செல்விக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள்மா. அதுக்கு தான் இந்த தழுவி இதெல்லாம் பண்ணிருக்கு. ஐயா ராசாங்கம், இன்னைக்கு தமிழ் செல்விக்கு பிறந்த நாளையா? நான் அவளுக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம்னு கூப்பிட்டு. பிறந்த நாள் அதுவுமா நீ அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியா? இப்ப ஒரு ஆளு இவளை நடு வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டி இவளுக்கு பிறந்த நாளை கொண்டாடி கேக்க ஊடி விட்டு வாழ்த்து சொல்லணுமா? அப்படி கேளுங்க மதனி. இவன் மெடிக்கல் கேம்புக்கு போகணுங்கிறதுக்காக நாமளும் அவ கூட போய் வண்டு கிட்ட கொட்டு வாங்கி செத்து பொழைச்சு வந்திருக்கோம். இந்த லட்சணத்துல இவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதா ஒரு கேடா? அம்மா எப்படா உசுறு போகும், காய்ச்சல் தலைவலின்னு படுத்துட்டு இருந்தோமே, அதெல்லாம் மறந்து போச்சு உனக்கு? அதெல்லாம் யாரால? இவளால தானே. அவளால தானே நாங்க மெடிக்கல் கேம்புக்கு வந்தோம். அவளால தானே அந்த வண்டு கிட்ட நாங்க கொட்டு வாங்கணும். அதெல்லாம் மறந்துட்டு அவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு கோவிட்டு இருக்க. இன்னும் என் மகளுக்கு உடம்பு சரி வராம தலைவலிக்குதுன்னு அப்பப்ப சுருண்டு படுத்துக்கிறா. அந்த அளவுக்கு அந்த வண்டு கடி நல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. இவன் டாக்டர் ஆகிறதுக்குள்ள இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் சாகடிச்சிருவா போல இருக்கே. இவளுக்கு கேக் ஒரு கேடா? ஏய், உனக்கு இப்ப பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடு. போனீங்க வாங்க மதனி வாடி. இருங்கடி, எங்க போறீங்க? ஏன் அம்மாச்சி தேவையில்லாம இதெல்லாம் பண்ணீங்க? நீங்க ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணாலே எனக்கு அது போதும் அம்மாச்சி. பிறகு எதுக்கு இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணி? நான் இப்பவும் சொல்றேன் அம்மாச்சி, எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் போதும். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க.